கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ஆக்ஷன் 2026ல ஓப்பனர்ஸுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் யாரு அப்படிங்கிறதையும், சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே இது அப்படியே இழுத்து மூடிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதனுடைய கிளீனான அப்டேட்டையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு காலையில இருந்தே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னா சஞ்சு சாம்சன் தான். ஸோ லாஸ்ட் ஒரு 3 மந்தாவே சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே அப்படிங்கிற டாபிக் வந்துட்டு ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் சிஎஸ்கே உடைய மேட்ச், அதாவது வந்துட்டு அந்த எம்எல்சி லீக்ல போய் பார்த்ததா இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லோக்கல்ல நடக்கக்கூடிய மேட்சுக்கெல்லாம் போனாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அதை தாண்டி ரொம்ப முக்கியமா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லோ கலர் லைனை கிராஸ் பண்ற மாதிரி போட்டு டைம் டு மூவ் ஆன் அப்படிங்கிற வாசகமும் அவர் போட்டிருந்தாரு. 7ஆம் அறிவிலிருந்து தமிழ் பாடலையும் அவர் போட்டிருந்தாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு கண்டிப்பா வந்துருவாருப்பானுங்கிற மாதிரி ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 மாசமாவே ஏதோ ஒரு சோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ற விதமா போயிட்டே தான் இருந்தது. இப்போ ரீசென்ட் டைம்ல அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஸோ அவரை பார்த்து கேட்டப்ப கூட அவர் தலையிலெல்லாம் ஃபெம் அடிச்சுட்டு ஆளே கொஞ்சம் மாறி இருந்தாருன்னு சொல்லி ஆகணும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இதை பற்றி நான் பேச விரும்பல, ஸோ சில விஷயங்களை நான் ஓப்பனாக சொல்ல விரும்பல, சஸ்பென்ஸாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இது சிஎஸ்கே தானுங்கிற மாதிரி ஒரு பக்கம் லாக் வச்சுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப்பிக்கு, லோக்கல் மீடியாவிலேருந்து எல்லா சேனலுமே கவர் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, சஞ்சு சாம்சன் ஆர்ஆரில் தான் இருக்க போறாரு, வெளியில் எங்கேயுமே போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நெருங்கிய வட்டாரங்கள் நாங்கள் சஞ்சு சாம்சனை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 90% அவங்க சைட்ல இருந்து ஆர்ஆர் டு சிஎஸ்கே இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது 2 விஷயம். ரசிகர்கள் நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் இதை கிளியர் பண்ண சொல்லியும் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நம்பர் 1 சஞ்சு சாம்சனுக்கு நம்ம விருப்பம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இவர் என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களும் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு விருப்பம் இல்லை, மேபி சஞ்சு சாம்சனுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ட்ரேட் பாசிபிள். இல்லை சஞ்சு சாம்சனும் அங்கேயே இருக்க போறாரு, வேற எங்கேயும் போகல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரேட் பாசிபிள் இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு சிஎஸ்கேக்கு மிக முக்கியமான பாயிண்டா இருக்க போது. இது இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க, எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆகஸ்ட் மந்த்ல இருக்கோம், நெக்ஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல தான் அந்த ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். அது போக எந்த பிளேயர் ட்ரேட் விண்டோல ஆக்டிவா இருக்காங்க, எந்தெந்த டீம் வாங்கியிருக்காங்கிற போஸ்ட் டிசிஷன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு ஆர்ஆர் உடைய வட்டாரங்கள் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் தான் வைரலா போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த ஒரு விஷயத்தை கேட்டு சோகமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுக்கலாம். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, ஓபனர்ஸுக்கு டிமாண்ட் இந்த பக்கம் பயங்கர ஜாஸ்தியா இருக்கு. ஸோ வெங்கடேஷ் ஐயர், இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தோம்னா இஷான் கிஷன் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ட்ரேட் விண்டோலேயே தூக்குறதுக்கான பிளான் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு டீமுமே போராடிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி கேஎல் ராகுல விடாம கேட்டுட்டு இருக்காங்க. கேகேஆர் சைட்ல இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல கேப்டன் வேணும், ஸ்ரேயாஸ் ஐயர் விட்டதை தப்பு தான்ப்பா, அவர் மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்க மாட்டாரு, அட்லீஸ்ட் அவர் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, எங்களுக்கு கேஎல் ராகுல் வேணும் அப்படிங்கிற மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட பேசியும், அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பேசியும் ட்ரேட் விண்டோக்கு அழைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா பக்கமே ஓபனர்ஸ் தான், ஒவ்வொரு டீமுக்குமே ஓபனர்ஸ் தான் மிகப்பெரிய துருப்புச்சீட்டா இருக்க போறாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில பிளேயர்ஸ் எப்பவுமே நமக்கு 2020 இருந்து பார்த்துட்டு இருக்கோம், இப்போ வரைக்குமே அவங்க தரமான பிளேயர்ஸ்னு தெரியும். அவங்களுக்கு இன்ஜுரி அப்படி இல்லைன்னா ஃபார்ம்ஸ்ல நிறைய அப் அண்ட் டவுன் எல்லாம் நிறையவே இருந்திருக்கு. பட் இருந்தாலுமே இந்த வருஷம் ஐபிஎல் 2026ல இவங்களுடைய ரோல் பயங்கரமா இருக்க போது, ஆக்ஷன்ல ரேட் ஏற்றி விட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான 5 பிளேயர்ஸ் தான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நிறைய சேனல் கவர் பண்ணியிருக்காங்க. நானும் அவங்க யார் யாரு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்பர் 1 யாரு அப்படின்னா ஃபின்னாலன் பொறுத்த வரைக்கும் எம்எல்சி லீக்ல ஒரு தரமான ஒரு கெரியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். இப்போ ரீசெண்ட் டைம்ல பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கு. லாஸ்ட் ஒரு 6 மந்த் செம்மையா இருக்கு. அண்ட் பிசிக் பயங்கரமா சேஞ்ச் பண்ணியிருக்காரு, மசில் ஏற்றி இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கிளியரா தெரியுது. அந்த அளவுக்கு ஹேண்ட் பவர் கொடுத்து அடிக்கிற அளவுக்கு மறுபடியும் அந்த ஹிட்டிங் எபிலிட்டியை அவர் கொண்டு வந்திருக்காரு. நல்ல ஒரு பிளேயர் தான். நியூசிலாந்துல பயங்கர ரெக்கார்டெல்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே அவங்களுடைய நேஷனல் டீம்ல இருந்தே தூக்கிட்டாங்க. மறுபடியும் ஃபிட்னஸ் எல்லாம் இப்போ பயங்கரமா இருக்கு, உள்ள வரக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஃபின்னாலனுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஆர்சிபி எடுத்தாங்க, சரியான இடத்துல அவருக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ அவரு இருக்க போறாரு. நம்பர் 2 இன்னொருத்தர் தான் பிரேஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி எகைன் சொன்ன மாதிரி அவங்க சைடில் தான் இருந்தாரு. ஒரு டீசென்டான ஒரு ஆல்ரவுண்டர், ஓஹோன் ஹிட்டர் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஒரு காலத்தில் ஹிட்டிங் ஆடிட்டு இருந்தாரு, இப்போ ஹிட்டிங் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த 1-down அப்படி மட்டும் இல்லைன்னா நம்பர் 4 நம்பர் 5 எல்லாம் ரொட்டேட் பண்ற மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு பார்த்துக்கலாம். அண்ட் பவுலிங் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால கண்டிப்பா எந்த டீமுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி நம்பர் 3 நம்பர் 4ல போயிட்டு உங்ககிட்ட இருந்து ஒரு 25 ரன் இருந்தால் போதும்,
போதும், எனக்கு ஒரு 2 ஓவர் நல்லா போட்டு குடுத்துரு அப்படிங்கிற மாரி யாரெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ, அந்த டீமுக்கு இவரு செட் ஆவாரு. அது மட்டும் இல்லாம 3வதா நம்ம பார்க்க போற பிளேயர் யாரு அப்படின்னா, மேத்யூ சாட். மேத்யூ சாட் பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் 6 மந்த்தா அவருடைய கரியர் நல்லா இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாரி பவுலிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பேட்டிங்கும் நல்லா ஓப்பனிங்க போய் ஹிட்டிங் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. மேத்யூ சாட்டும் இந்த லிஸ்ட்ல இருக்காரு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். 4வதா நம்ம பார்க்க போறது ஜானி பேஸ்டோ. ஜானி பேஸ்டோ எஸ் மும்பை எடுத்தாங்க. லாஸ்ட் டைம்ல எடுத்தாங்க. ஆனா அடிச்ச அடி அந்த மாரி அடிச்சு குடுத்தாரு. ஸோ நல்லா யூஸ்ஃபுல் நாட்ஸ் ஆடி குடுத்தாருன்னு சொல்லி ஆகணும். அவர்கிட்ட எபிலிட்டி இருக்கு. ஏன் இந்த தடவை ஐபிஎல் அப்செட்ல மிஸ் ஆனாருன்னு தெரியல. எல்லாருமே குறைச்சு எடை போட்டாங்க. அவ்வளோதான் ஜானி பேஸ்டோல முடிஞ்சுச்சு. நேஷனல் டீம்ல வந்துட்டு அதிகமா விளையாடாதனால முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மும்பைல ஆனதுக்கு அப்புறம் நல்ல கண்ணு இருக்கு. இப்போ மும்பை அவரை வந்துட்டு ரீடைன் பண்ண போறாங்களா? இல்ல வெளியில விட போறாங்களான்னு தெரியல. அவர் வந்தது மாற்று வீரரா தான் வந்தாங்க. பட் ரீடைன் பண்ணிட்டாங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு தான். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டீம்ல குறைஞ்சபட்சம் 6லிருந்து 8 கோடிக்குள்ள போறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 5வதா நம்ம பார்க்க போறது பென் டக்கெட். ஹைட் என்னமோ ரொம்ப கம்மி தான். ஆனா மனுஷன் பயங்கரமான அக்ரெசிவா இருக்காரு. இந்தியா கூட எவ்வளவு சண்டை இழுத்தாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க டெஸ்ட் சீரிஸ்ல. அதை தாண்டி அதுக்கு முன்னாடி இருந்தே அவர் எல்லா ஃபார்மெட்டுங்க 3D ஃபார்மெட் பிளேயர். டெஸ்ட்லையும் நல்லா ஆடுறாரு. அவருடைய நேச்சுரல் கேமே அக்ரெசிவ் அட்டாக்கிங் தான். ஸோ டெஸ்ட்லையும் நல்லா ஆடுறாரு. T20 ஓடி எல்லா இடத்துலையுமே அவருடைய ஃபார்ம் வந்துட்டு ஓரளவுக்கு காமிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. 1 இயர்ல கன்சிஸ்டண்டா இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. பென் டக்கெட் கண்டிப்பா ஏதோ ஒரு ஐபிஎல் டீமால இந்த தடவை பிக் பண்ண போறாங்க. எல்லா சேனலுமே இதை பத்தி தான் பேசியிருக்காங்க. கண்டிப்பா பென் டக்கெட்டுக்கு ஒரு சூப்பரான டீம் இருக்கு. எந்த டீமுக்கு போக போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த 5 ஓப்பனரில் எந்த பிளேயர் எந்த டீமுக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் கைஸ்.